ஹாய் மை ஃபேமிலி. இந்த விழாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறுவை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு நம்ம ஆர்டி ஆஃபீஸ் தான் போகிறோம். ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு ரக்ஷுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம டென்டல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம கன்சல்டிங் பண்ணலாம். நமக்கு சர்ஜரி எனக்கு பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு டைம் நம்ம வந்து கன்சல்டிங்கை பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நைட் ஒரு ஐடியா. அதனால் வந்துட்டு இப்போது ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு எப்போ முடியும்னு தெரியாது. முடிச்சுட்டு தான் நம்ம அங்கே போவோம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னைக்கு காய்கறிலாம் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. ஊர்லேருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு, 2-3 நாளைக்கு மேலே ஆச்சு. நான் காய்கறி எதுவும் வாங்கலை. என்ன இப்படி இருக்க, அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். சரி, இப்போ கிளம்பிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து 76 அவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பாருங்கள். டைம் கிடைக்கும் போது வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு எங்கள் அம்மா பறக்க கிளம்புது. இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசிட்டு ஏம்மா எங்கள் அம்மா கப்பல் கவுந்து போன மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ட்ரெய்லர் பீஸ் 10 ட்ரெய்லர் போயிட்டாங்க. இருந்தாலும் பயமாக இருக்கும். நான் பேசிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறீங்க? என்னடா பண்ணுறீங்க? நீ மெஹந்தி தான் போட்டுக்க விரும்ப மாட்டியே. சவுண்டாக பேசு, எனக்கு கேட்கல. அது அன்னைக்கு ஊரில் பாப்பு எனக்கு போட்டதை பார்த்தானே உனக்கு பிடிச்சி போச்சு, எனக்கு தெரியும். இன்னைக்கு அவள் சொதப்ப மாட்டாள். எனக்கே எவ்வளோ அழகாக போட்டு விட்டுருந்தா. சொதப்ப மாட்டாள். சாமி, சரி நீ ஸ்டார்ட் பண்ணு. எப்படி ஸ்டார்ட் பண்ணு நான் பார்க்குறேன். ஏன் ஃபோன் வேணுமா? என் ஃபோனை கொடுத்துட்டா நான் எப்படி வீடியோ எடுப்பேன்? இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணுறதை நான் எடுக்க வேணாமா? சரி, அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பேசிக் இந்த கீழ ஆரம்பிக்கிறது இத போடு அப்படியே ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதுக்கு அப்புறம் நானே பாத்து போட்டுக்கறேன். செலக்ட் பண்ணுங்க. இந்த டிசைனா நான் இங்க கோட் போட்டு இது மேல போடணும். அந்த டிசைன் இல்ல, 4 டிசைன் இருக்கு. அவளுக்கு போடு, நல்லா இருக்கு போடு. பூ இங்க வேணும். பூ வாங்க. அப்ப என்ன போடுறேன்? உங்களுக்கு பக்கம் விங்க. மென்டல்லாம் சொல்லாத. பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா நீரு. 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேடம். எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்கன்னு தெரியல. அன்றைக்கே 1 மணி 1:30 வரைக்கும் போட்டாங்க எனக்கு. எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சா? இல்லையா? எக்ஸ்பிரி டேட் இல்லையா? ஐயோ, டேங்க் நிறைஞ்சு தண்ணி ஊற்று, சவுண்டு ஃபுல்லாக கேட்கும். ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டேன். அங்கே வந்து அது ஏதோ என்னமோ சொன்னாங்க மெஹந்தி. வாங்க உள்ளே போகலாம். இங்கே ஃபுல்லாக கொசு கிடைக்குது, அதனால பசங்க உள்ளார போகிறாங்க. இருந்தாலும் கால் வச்சு பொபுக்குன்னு வெளியே வந்துடும். சரி, இவங்க இங்கே உட்காந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஏன்டா கை 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 குட்டியா கை குட்டியா இருக்கா? நல்லா பண்ணி நல்லா போட்டு விட்டு. அடே ஃபேன் ஆஃப் பண்ணுமா? இல்லை சரி கம்மியாக தானே இருக்கு, வச்சுட்டு போ. நான் பற்றி பற்ற வைக்கிறேன், உட்கார். என்ன பண்ண? அது ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. கை இழுத்தா பாவமா. சரி நீங்கள் 2 பேர் போட்டுட்ருங்க, நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். இது கிரேவி வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வச்சு வச்சிட்டா சரியா? போயிட்டு வந்துட்டுமா? 2 பேரும் அடிச்சிக்காமல் போடுங்க. ஈவினிங் சமைக்க போகிறேன். பசங்க மெஹந்தி போட்டுட்ருக்கேன். இதோட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ தனியாக எடுத்துகிட்ருக்கு. இது இந்த ரொட்டீனோடு சேர்ந்துடும். சமைச்சிட்டு வந்துடுறேன். வந்து பாப்பா வந்து தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க. தக்காளி எங்கள் ஊரில் வந்து 1 கிலோ 80 ரூபா. மாவு எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டு கிரேவி செஞ்சிடலாம். கடனை சீக்கிரமாக சமைச்சிடலாம் நைட்டுக்கு. அதீங்க ரக்ஷு டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்டா டென்ஷனாக இருக்கா? ஏன் கை நல்லா இல்லையா? சரி 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 இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரி சரி போட்டு பண்ணிடுவா. ஏன் சாமி? இல்லைன்னா காலைல 4 மணிக்கு எழுப்பிவிட்டு எந்திரிச்சு பண்ணிப்பா. போட்டுக்கோங்க. சரி இப்போ நம்ம சாப்பிட்லாமா? சாப்பிட்டு கைக்கு போட்டுக்கலாமா தங்கம்? வாங்க சூடாக சாப்பிட்லாம். இட்லி செஞ்சுட்டேன். அதே அப்போ வந்து இவன் கை போட்டான், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து வந்துட்டு நம்ம போய் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு எல்லாம் பசியில் இருக்கோம், எல்லாம் சாப்பிட்லாம். நான் ரக்ஷினி வந்து 6 மணிக்கு எந்திரிச்சோடனே பசிக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம். வா சாமி. மெஹந்தி இன்னும் போட்டு முடியல. அதுக்குள்ளே நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா சாப்பிட்றதுக்கு தட்டு எடுத்து வச்சாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா இட்லி சூடாக பண்ணியாச்சு, சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்லாம். அக்காவுக்கு மெஹந்தி போட்டு இப்போ வந்து எழுதிட்டுருக்கான். எப்படா முடியும் தெரியாது. முடிச்சுட்டு வந்து அவன் படுப்பான். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ரக்ஷு வந்துட்டு அவங்க பெரியப்பாட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கா. நாங்களும் படுக்கையை போட்டோம். இப்போ படுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் பாய், குட் நைட். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா சொல்லு.